ரெசிபி பிரிஞ்சால் தவா ஃப்ரை. இந்த ரெசிபி நான் பெரிய கத்திரிக்காய் இருக்கும்ல அதை வச்சு பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இது எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பிளேட் எடுத்துப்போம். அதில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன். வறுத்த ரவா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். ரவா சேர்க்குறது விட்டு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரம் உப்பு எல்லாம் எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணலாம். இல்லைன்னா கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டே இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய கத்திரிக்காவை இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா படணும். இந்த மாதிரி புரட்டிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நம்ம எல்லா கத்திரிக்காவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. இந்த மசாலா கத்திரிக்காய் கூட நல்லா ஊறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் எல்லாமே மசாலாவோட நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃப்ரை பேன் இல்லாட்டினா தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடு வந்தோடனே நம்ம கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கத்திரிக்காய் எண்ணெய் பிடிச்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டுறலாம். இப்போ எண்ணெய் பத்தலைன்னா திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி நல்லா வெந்துடுச்சு. சாஃப்டாக இருக்கும், உள்ள வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம எடுக்கும் போதே இதில் உள்ள எக்ஸஸான எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பிரிஞ்சால் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ரொம்பவே சிம்பிளான கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம்.